வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, பஞ்சபூத உடல் சக்தி என்கின்ற ஒரு தொடர் சிந்தனையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உணவை பற்றிய சிந்தனை. உணவிலே மிக முக்கியமான 2 சிந்தனைகளை சென்ற வகுப்பிலே சிந்தித்திருந்தோம். ஒன்று பசித்து புசி. பசியின்றி எதையும் சாப்பிட வேணாம்னு சொன்னோம். இது கேட்கறதுக்கு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா கடைபிடிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு மிக குதிரை கொம்பான ஒரு விஷயம். அதை நீங்க கடைபிடிச்சிட்டாலே உங்களுக்கு மேக்சிமம் உடல் மனநல பிரச்சனை சரியாயிடும். அதை பத்தி டீப்பா பேசியிருக்கோம். 2வது வாயை மூடி மென்று சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? வாயை மூடி மென்று சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம உமிழ்நீர் வாயில 6 சுரப்பிகள் இருக்கு, 3 ஜோடி சுரப்பிகள் இருக்கு வாய்க்குள்ள. அப்ப அந்த உமிழ்நீரானது உயிர் நீர்னு சொல்றோம். அதுல அவ்வளவு ரசாயனங்களை இயற்கை உடல்ல வச்சிருக்கு. வாயிலேயே பாதி டைஜஷன் நடந்துருதுன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகுதி டைஜஷன் வாயிலேயே நடந்துரும். இந்த கிருமிகளை அழிப்பது சரியா, இதுல பெரிய ப்ராசஸ் எல்லாம் உமிழ்நீருக்கு உண்டு. அப்போ அந்த உணவை கூட நல்லா அந்த உமிழ்நீர் கலக்கணும். நீங்க சாப்பிட்றது கடினமான பொருளா இருந்தாலும் உமிழ்நீரோட கலந்து கூலாக உள்ளே போகணும். அதான் உணவை குடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீரை உண் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ உணவு எப்படி இருக்கணும்? தண்ணி மாதிரி உள்ள போகணும். அப்போ வாயை மூடி நல்லா மெல்லணும். அதுக்குதான் 32 பல்லு இருக்கு. இதை வச்சு கூட கணக்கு சொல்லுவாங்க. ஒரு கவளம் வாய் போட்டீங்கன்னா 32 முறை மெல்லணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு மெல்லும் போது அந்த உணவு நல்ல துகள்களாக நல்லா அரைக்கப்பட்டுரும். நல்லா அந்த உமிழ்நீர் கூட கலந்துரும். உள்ள போனா டைஜஷன் வெரி ஈஸியா நடக்கும். ஆனா நாம அப்படி இல்லை. சரிதானுங்களா? அப்படியே வாய்க்குள்ள போடுறோம். போட்டதை அரைகுறையா மெல்றோம். மெல்றப்ப வாயை திறந்துட்டு மெல்றோம், 1-2 மெல்லு. அப்ப வாயை திறந்துட்டு போறப்ப காற்று உள்ள போயிருது. காற்று உமிழ்நீரையும் உணவையும் கலக்கறதுக்கு படுறது இல்லை. அது அப்படியே வயிற்றுக்குள்ள போயிருது. அப்ப வயிற்றுக்குள்ள போறப்ப அது கெட்ட பொருளாக உள்ள போகுது. சரிதானுங்களா? அப்போ அது என்ன ஆகுது? உடலுக்குள்ள கெட்ட விளைவுகளை, குறிப்பா சுகர் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு என்னன்னா அதிகமான காரணம் இதுதான் சொல்றாங்க. இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பார்க்கலாம். நீங்க இது வேணா பாருங்க. வெளிநாடுகள்ல ஏதாவது டின்னர் சீனோ டிஃபன் சீனோ ஏதாவது படங்கள்ல, ஃபாரின் படங்கள்ல எல்லாம் கூட பாருங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற ஸ்டைல் பாருங்க. அவங்க அந்த நாடுகள்ல பெருசா சக்கரை நோயே இல்லை. ஏன்னா அவங்களோட கல்ச்சர்லயே எப்படி இருக்குன்னா, நீங்க எதை வேணா சாப்பிட்றாங்க. அங்க நம்ம அளவுக்கு உணவுல அவங்களுக்கு கிடைக்குதான்னு தெரியல சக்தி. ஆனா சாப்பிட்றது ப்ராப்பரா இருக்கு. அது ரொட்டியோ ஜாமோ பன்னோ ஏதோ ஒண்ணு வாய்க்குள்ள போட்டாங்கன்னா பாருங்க, வாயை மூடிடுவாங்க. அப்புறம் மென்னு முழுங்கினதுக்கு அப்புறம் வாயை திறப்பாங்க. நடுவுல பேசிட்டே சாப்பிடுவாங்க. அது வேற விஷயம். பேசுவாங்க. ஒரு டைம் ஒரு வாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சாப்பிட்றதும் பேசுறதும் ஒன்னா நடக்காது. வாய்க்குள்ள போட்டா மென்னு முழுங்குற வரைக்கும் அந்த வேலைதான். அப்ப அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த உதட்ட மூடி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. சரிங்களா? நாம வாயை திறந்துட்டு லபக்கு 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 லபக்குன்னு சாப்பிட்றோம். இதுல சீக்கிரமா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இது வேற. சரிதானுங்களா? சரி, அப்ப வாயை மூடி நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். இது புதுசா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு இந்த பல்லு வலியா கூட இருக்கலாம். தாடையெல்லாம் வலிக்கும். பபிள் கம் போட்டு புதுசா மென்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நாம் அதை யூஸ் பண்ணாமையே இருக்கிறோம். அதே போல 3வது விதியா நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. சாப்பிட்றப்ப கவனம் முழுக்க முழுக்க உணவில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3வது விதி, கவனம் முழுக்க முழுக்க உணவிலே இருக்க வேண்டும்.
ஏன் அப்படின்னா இது ஏதோ ஒரு மிஷின் கிடையாது. அந்த பக்கம் ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினுக்குள்ள தூக்கி போட்டா அந்த மிஷின் ப்ராசஸ் பண்ணி வெளியே எடுக்குங்கிறது. இது மூளை, மனித உடல் எல்லாம் சார்ந்த ஒரு விஷயம். அப்ப நாம ஒரு உணவை போடுறப்ப இந்த உடல் அந்த உணவை சீரணிக்கிறதுக்கான நொதிகளை, என்சைம்களை, ஹார்மோன்களை எல்லாம் செக்ரிகேட் பண்ணி கொடுக்கணும். அதற்கான அமிலங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுக்கிற உணவு என்னங்கிறது அதுக்கு தெரியணும். அதனாலதான் சாப்பிட்றப்ப முழு கவனம் சாப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூளை எதைய சிந்திக்குதோ அதற்கான ரசாயனங்கள் உடல்ல உற்பத்தி ஆகும். புரியுதுங்களா? இப்போ நீங்க டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நேரடியா வந்துடுறேன். டிவி பாக்குறீங்க. டிவி பாக்குறப்ப உங்க கண்ணு ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கு. அப்ப உங்க மூளை அதுக்கு தகுந்த மாதிரியான ரசாயனங்களை உற்பத்தி பண்ணும். பாருங்க, நீங்க படம் பாக்குறப்ப அழுகாட்சி சீன் வந்து அழுகுறீங்களா? சிரிக்கிற சீன் வந்தா சிரிக்கிறீங்களா? ஆக்ரோஷமான சீன் வந்தா ஆக்ரோஷம் ஆகுறீங்களா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்குள்ள இது நடக்குதா? இது ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. ஏதோ எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆரோட கத்தி கீழே விழுந்துருமாமா. நம்பியார் கத்தியோட இருப்பாராமா. இங்க யாரோ ஒருத்தர் படம் பார்த்துட்டு இருந்தவரு கையில இருந்த கத்தி எடுத்து, தலைவா இந்தா கத்தின்னு சொல்லி ஸ்கிரீன்ல வீசி ஸ்கிரீன் கிழிஞ்ச கதையெல்லாம் உண்டு. அப்ப நம்ம எவ்வளவு இப்ப ரீசெண்டா கூட வாட்ஸ்அப்ல பார்த்த ஒரு பாட்டி சீரியல் பார்த்துட்டு அந்த டிவிக்கு முன்னாடி அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டிருக்கு. சரிதானுங்களா? அப்ப என்னன்னா நம்ம பார்க்கிற விஷயங்கள் நமக்குள்ள உணர்வுகளாக மாற்றம் பெற்றுரும். அதற்கு தகுந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிகேட் ஆகும். புரியுதா இல்லைங்க? அப்ப நம்ம சாப்பிட்றப்ப கவனம், நீங்க டிவியில வச்சுட்டு ஒரு ஃபைட் சீன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபைட் சீனுக்கு தகுந்த மாதிரி ஹார்மோன் எல்லாம் சுரந்திருக்கும். அதுல எப்படி டைஜஷன் நடக்கும் ப்ராப்பரா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சாப்பிட்றப்ப வேற எங்கேயும் கவனம் இருக்கக்கூடாது. முழு கவனமும் ஒரு மெடிடேஷன் பண்றது மாதிரி. நீங்க உண்மையாலுமே பாருங்க, நம்ம சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா அது மரியாதையற்ற தனம். ஒருத்தர் வந்திருக்காரு, அதனாலதான் சாப்பாட்டை காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பாட்ட காக்க வைக்க கூடாது. நீங்க சோத்துக்காக காத்திருக்கலாம், ஆனா சோறு யாருக்காகவும் காத்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் நம்ம உடல்ல சக்தியா மாறி நம்மளை வழிநடத்திட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறோமான்னு பாருங்க. சரிதானுங்களா? நியாயம் பேசிட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, செல்போன் பேசிட்டே சாப்பிட்றது, செல்போன்ல படம் பார்த்துட்டே சாப்பிட்றது, சண்டை போட்டே சாப்பிட்றது. புரியுதா இல்லைங்களா? அப்ப எத்தனை அட்டூழியம் பண்றோமோ அத்தனையும் பண்றோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு அப்படித்தான் வரும். அப்ப முழு கவனமும் எண்ணமும் எப்படி இருக்கணும்னா சாப்பாட்டுல இருக்கணும். மற்ற எந்த விஷயத்திலையும் நம்ம நினைச்சிட்டு வந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்க உடல்ல நிச்சயமாக நோயாக மாறியே தீரும். சரிதாங்களா? சரி, அதுக்கு அடுத்தது முழு கவனம் அதுல. அப்ப வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதையும் நீங்க செய்ய வேண்டாம். ஒன்லி சாப்பிட்றது மெடிடேஷன் மாதிரி. உட்காடுறீங்க, திருப்தியா பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, நல்ல திருப்தியா சாப்பிடுறீங்க. ஓகேவா? சரி, அப்புறம் முக்கியமானது மட்டும் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கலாமா? இது நிறைய பேரோட கேள்வி. சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கலாமா? சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்க கூடாது. ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு அடுப்பு மாதிரி. எப்படி நம்ம வீட்டுல ஒரு அடுப்புல நீங்க சாப்பாடை வேக வைக்கிறீங்களோ அதுல தண்ணி ஊத்தலாமா? அதாவது அடுப்புல தண்ணி ஊத்தலாமா? குண்டாக்குள்ள ஊத்தலாம், அது வேற. அடுப்புல ஊத்தலாமான்னா ஊத்தக்கூடாது, ஏன்னா தீ அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம வயிற்றுல ஜீரணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க? அந்த அமிலங்கள். சரியா? அந்த ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த உணவை செரிக்குது, சக்தியா மாத்துது. அப்ப தண்ணிங்கிறது அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு பொருள். நெருப்புக்கு ஆப்போசிட்டான தண்ணி மாதிரி இந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா டைஜஷன் ப்ராசஸ் ப்ராப்பரா வேலை செய்யும். அமிலத்து கூட தண்ணீர் கலத்தா அமிலம் எப்படி நீர்த்து போயிருமோ, நீங்க லேப்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு அமிலம் வந்து அதனோட
டென்சிட்டி அதிகமா இருக்கு, கான்சென்ட்ரேட் அதிகமா இருக்குன்னா அது கூட தண்ணி கலந்தீங்கன்னா அதனோட டென்சிட்டி போயிடும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிக்கக்கூடிய அந்த அமிலத்தோட டென்சிட்டி குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்? சாப்பாடு ப்ராப்பரா ஜீரணம் ஆகாது. அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. சரிதாங்களா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுக்கலாம். அல்லது இன்னொன்னு என்னன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். நடுவுல தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடுறப்பவும் குடிக்கக்கூடாது, முன்ன பின்னையும் குடிக்க கூடாது. சரிதாங்களா? இதுல நம்மளுக்கு எந்த இடத்துல விக்கிறது, காரம் எடுக்கிறது இதெல்லாம் எப்ப வரும்னா, அப்நார்மலா நம்ம அந்த சுவையை பயன்படுத்துறப்பதான் விக்கலோ, காரமோ சரிதானுங்களா? இல்ல நல்லா மென்னு சாப்பிடாததுனால அடைச்சுக்கிறது, இட்லி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, நல்லா வாய் மூடி கூலா மென்னு சாப்பிட்டா உள்ள போகும். நீங்க அப்படியே எடுத்து தள்ளுவீங்க. அது போய் அப்படியே தொண்டைக்குழியில அப்படியே ஒட்டிக்கும். அப்ப இதை சரியா சாப்பிட்டாலே இந்த என்ன தேவையில்லை. காரமோ, உப்போ, துவர்ப்போ இதெல்லாம் அளவா இருந்ததுன்னா பெரிய தாகம் எல்லாம் எடுக்காது. நல்லா உமிழ்நீரோட மென்னு சாப்பிட்டீங்கன்னா எங்கேயும் விக்காது. புரியுதா இல்லைங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுவையை நம்ம சரி பண்ணிக்கணும். ஆனா கம்பல்சரி தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி ரொம்ப வேற வழியே இல்லை அப்படின்னா ஒரு சிப் எடுத்து வாயில ஊத்தி நம்ம தொண்டைக்குள்ள அப்படியே இறங்குறப்ப வயிற்றுக்குள்ள போறக்குள்ள அந்த தண்ணி தீந்துடணும். அப்படி ஒரு அளவு தான் தண்ணி எடுக்கணும். கொடன்னு ஊத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா ஜீரணம் பல மடங்கு அதுல பாதிக்கப்படும். அதுல நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே சரியா உள்ள சக்தியா மாறாது. மாறாக அது தொந்தரவா மாறிடும். ஓகே, ரைட். அப்புறம் முக்கியமானதுன்னா அளவுக்கு போயிருவோம். சரிதாங்களா? இது இந்த அளவுக்கு நிறுத்திட்டு அளவு எந்த எந்த அளவில் சாப்பிடுறது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கால் வயிறு காற்று, மேல என்ன இருக்கணும்? கால் வயிறு கேப் இருக்கு. கால் வயிறு தண்ணி, கால் வயிறு சாப்பாடு. சரி, அரை வயிறு சாப்பாடு வச்சுக்கோ. கால் வயிறு தண்ணி அப்படின்னா ஏன் சார் இப்பதான் தண்ணி குடிக்க கூடாது நீங்க தண்ணிங்கிறீங்க அப்படின்னா, அது இந்த உமிழ் நீர், ஜீரண நீர்கள் இதெல்லாமே ஒரு கால் வயிறு இருக்கலாம். மிச்ச கால் வயிறு கேப்பா இருக்கு. ஒரு கிரைண்டருக்குள்ள அரிசி போடுறீங்க, எப்படி போடுவீங்க? ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி இருக்கும். அதற்கு மேல அந்த தண்ணி ஊத்தி இருப்பீங்க. அதுக்கு மேல கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு கிரைண்டர் மாதிரி உங்க வயிறு. நாம் என்ன செய்யறோம்? அதுக்குள்ளேயே ஆசிட் கிடக்கும். ஃபுல்லா போட்டு நெப்பிடுவோம். கேப்பே இருக்காது. சரிங்களா? அதாவது 3/4 வாசிக்கு மேல சாப்பாடு கொட்டிருப்போம். அது அங்க இருக்கிற ஆசிட் எல்லாம் நிக்கிறக்கே இடம் இல்லாம வயித்தை பொட்டச்சிட்டு நிக்கும். கேஸ் ஏர் வந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க எப்படி டைஜஷன் நடக்கும்? டைஜஷன் எப்படி நடக்கும்? அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, 5 முறை 6 முறை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்கிறாங்க. அப்ப சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும். சீக்கிரம் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்ப நீங்க சாப்பிட்றப்ப அரை வயிறு சாப்பிடணுங்கிறத ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அரை வயிறு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் கெட்டி 100 வருஷம் நல்லா வாழலாம். நாம என்ன நினைக்கிறோம்? சாப்பிட்றதுனாலதான் உயிர் வாழ்றோம்னு நினைக்கிறோம். நிச்சயமா இல்ல. சாப்பாட்டுல இருந்து ஒரு பகுதி சக்தி தான் வருது. அதுவுமே சரியா சாப்பிடலைன்னா நீங்க மற்ற சக்திகள் எல்லாத்தையுமே சாப்பாட்டுல நீங்க இழந்துருவீங்க. நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? நிறைய பேர் சாப்பிட்றத சரியா சாப்பிட தெரியாம அந்த சாப்பாட்டுல இருந்து வர சக்தி இழந்து உடல்ல இருக்கிற சக்தி இழந்துடுறோம். சாப்பிட்டு நிறைய நோய்களை உண்டு செய்து கொள்ளும். சரிங்களா? வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வயிறு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உங்க எனர்ஜி எல்லாம் வீணா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுங்க? அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு உமிழ் நீர், அந்த ஜீரண நீர்கள், நொதிகள் இதெல்லாம் சேர்த்து மிச்ச கால் வயிறு நிச்சயமா கேப்ல இருக்கணும். அப்ப உங்களுக்கு வயிறு மந்தமாகாது, செரிமானத்துல பிரச்சனை ஆகாது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். சரிங்களா? அப்ப அரை வயிறு சாப்பாடுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஏப்பம் வரும். எல்லாருக்குமே வரும். நான் சொன்ன அத்தனை பேருக்குமே வந்திருக்கு.
ஏப்பம் வரலன்னு யாருமே எனக்கு சொன்னது இல்லை. நீங்க நல்லா வாயை மூடி நல்லா மென்னு சாப்பிட்டே இருந்தீங்கன்னா, முழு கவனத்தை சாப்பாடுல வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அந்த ஏப்பம் வர்றது தெரியும். ஏப்பம் வரும். 4 இட்லி சாப்பிடுறவங்க 2½ இட்லி 3 இட்லி நல்லா மென்னு சாப்பிடுறப்பவே ஏப்பம் வரும். ஃபர்ஸ்ட் ஏப்பத்தோட நிறுத்தினீங்கன்னா உங்களோட வயசு 120ன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப கொஞ்சமா சாப்பிட்ட மாதிரி தான் தெரியும். போதும். உங்க வயித்துக்கு அது போதும். உங்க உடலுக்கு அது போதும். உங்க மனசுதான் இன்னும் வேணும், இன்னும் வேணுங்க. சட்னி நல்லா இருக்குது, சாம்பார் நல்லா இருக்கு, இட்லி நல்லா இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு, குழம்பு நல்லா இருக்கு, காய் நல்லா இருக்குன்னு எடுத்து கட்டுறது மனசுதான். உடலுக்கு ஒண்ணும் அவ்வளவு தேவையில்லை. சரிதானுங்களா? அன்னைக்கு 3 வேளை சாப்பிடுறாங்க, அவ்வளவு சாப்பிடுறாங்கன்னா, களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க, வயல்ல இறங்கி வேலை செஞ்சாங்க, பாட்டி வீட்டுல அத்தனை வேலை செஞ்சது, செரிமானம் ஆச்சு, சக்தி தேவைப்பட்டுச்சு, சரியா போச்சு. செரிக்க எத்தனை போட்டீங்கனாலும் ஓகே. குழந்தைகள் அதிகமா சாப்பிடுறாங்கன்னா அவங்க ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, விளையாடுவாங்க, குதிப்பாங்க, கத்துவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. நாம என்ன பண்றோம்? ஒண்ணும் பண்றது கிடையாது. ரோபோ மாதிரி எந்திரிச்சு நிப்போம். ஏதாவது சின்ன சின்ன வேலையை செய்வோம், அப்புறம் படுத்துக்குவோம். இப்படியே இருக்கிறப்ப உடல்ல பெரிய சக்தி எல்லாம் நமக்கு ஒண்ணும் தேவை கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் ஆயிருச்சு. ஹார்ட் ஒர்க் எல்லாம் போய் ஸ்மார்ட் ஒர்க் ஆயிருச்சு மேக்சிமம். அப்போ கடினமான வேலை செய்யறவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு உணவு தேவை. நமக்கெல்லாம் ஒண்ணும் பெரிதாக தேவையில்லை. சரி, அப்போ ஒரு ஏப்பம் வந்தோடனே நிறுத்தணும். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சேலஞ்சு தான். ஒரு ஏப்பம் வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னாவே, நீங்க அப்படி ஒரு வாரத்துக்கு மட்டும் சாப்பிட்டு பாருங்க, உங்க உடம்பே சேஞ்ச் ஆயிடும். இல்ல ஒரு சிலரால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி பரவாயில்ல சாப்பிடுங்க. 2வது ஏப்பத்தோட நிறுத்திடணும். அப்போ 3/4 வயிறு ஃபுல் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாதி வயிறு ஃபுல் ஆயிருச்சு. 2வது ஏப்பத்துல 3/4 வயிறு ஃபுல் ஆயிருச்சு. அப்பவும் நிறுத்தல. நிறுத்தலைன்னா கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல. சாப்பிட்டுருங்க. வயித்து வலி வருதா? சரி வரட்டும். பரவாயில்ல. என்னவோ ஆகட்டும். சாப்பிட்டுருங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அடுத்த வேளை பசிக்கிற வரைக்கும் வேற எதையும் போடக்கூடாது. நைட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்க. ஃபுல் சாப்பாடு செம்மையா இருக்கு. 40 ஐட்டம் போட்டு அடிச்சு தள்ளுங்க. சரி பரவாயில்ல. தள்ளுங்க. ஆனா அடுத்த நாள் மத்தியானம் தான் பசிக்கும். அது வரைக்கும் வயித்துக்குள்ள எதையும் போடக்கூடாது நீங்க. கண்டிப்பா அது மத்தியானம் தான் பசிக்கும். எனக்கு நல்லா தெரியும். புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன். கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா என்ன சார் அப்படின்னீங்கன்னா, இதுதான் வழி. வேற வழி கிடையாது. இது ஒரு பிராயச்சித்தம் தான். நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். வயிறு தொந்தரவு பண்ணுது. காலையில ஃப்ரீயா விட்டுருங்க. அது பாட்டுக்கு அது சரியாயி மத்தியானம் பசி வந்துரும். பசி வந்ததுனாலே உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. பசிங்கிற ஒண்ணு உங்களுக்கு நல்லா வருது, தாகம்ங்கிறது நல்லா வருது, யூரின் மோஷன் நல்லா போகுதுன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நீங்க மனசுல பெருசா நினைச்சு பயந்தீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாயிடும். புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு பகுதி வயிறு நிரம்புற அளவுக்கு 1/2 வயிறு சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஏப்பத்துல நிறுத்திக்கிறது நல்லது. முடியலைன்னா செகண்ட் ஏப்பத்திலேயாவது தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிடுங்க. சரிதாங்களா? நிறைய போட்டு வச்சுட்டு முடிக்கணுமேன்னு சாப்பிட்டீங்கன்னா தான் ஏதாவது பிரச்சனை. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னோர்கள் மெத்தட் கொடுத்துருக்காங்க. தரையில உட்காரணும். சரிங்களா? கீழே தட்டு இருக்கணும். இன்னும் ஐயர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹோமம் வளர்த்துறப்ப ஒரு முக்காலி போட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா? அப்படி உட்கார்றது இன்னும் சிறப்பு. அப்ப அது மேல நம்ம ஹைட்டா மேல போயிருப்போம். தட்டு நல்லா கீழே இருக்கும். நல்லா நீங்க குனிஞ்சு சாப்பிடணும். கையில தான் சாப்பிடணும். இது ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. ஸ்பூனு, ஃபோர்க்குன்னு எல்லாம் நாம ஏதோ இது ஸ்பூனு, ஃபோர்க்கெல்லாம் யூஸ் பண்றவங்க ஏதோ பெரிய ஃபாரின் ரிட்டர்ன் நினைச்சுக்கிறோம். அதான் கல்ச்சர்ன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கல்ச்சரே கிடையாது. அவனுக்கு அங்க தண்ணி இருக்காது. இல்லாட்டி சில்லுன்னு இருக்கும். அதை கை கழுவணும்னா கஷ்டமா இருக்கும். சரிங்களா? டாய்லெட் போயிட்டு அவன் பேப்பர்ல தான் துடைப்பான். நீங்களும் பேப்பர்ல துடைப்பீங்களா? சரிதானா? ஏன்னா அவனுக்கு தண்ணி பற்றாக்குறையா இருக்கும். இல்லாட்டி தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சானா அவன் உடலை அது பாதிக்கும். அதனால அவனோட சிஸ்டத்தை அவன் அப்படி வச்சிருக்கான். கையில எதுவுமே படாம ஸ்பூனோ, ஃபோர்க்கோ எடுத்து வச்சு நீட்டா சாப்பிட்டுட்டு கையை தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான். நமக்கு அப்படி இல்ல. நம்மளாம் கொடுத்து வச்சவங்க அதுலதான். அமெரிக்கா போகணுங்கிறோம். அங்க போய் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப இறைவன் ஸ்பூனா கையை கொடுத்துருக்கா. எவ்வளவு பெரிய கையை கொடுத்துருக்கா.
சரிங்களா? நல்லா கையில அழகா பிசைஞ்சு அழகா சாப்பிடலாம். சரிங்களா? கண்டிப்பா கையில தான் சாப்பிடணும். இல்லாத சூழல்ல வேற. முடியாத சூழல்ல வேற. மத்த நேரத்துல கையில சாப்பிடுங்க. ஏன் கையில சாப்பிடணும்னா, உங்க கையில இருந்து ஜீவகாந்த சக்தி உணவுக்குள்ள போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கையில இருந்து ஜீவகாந்த சக்தி உணவுக்குள்ள போகும். அப்ப உணவு சக்தி மிக்க உணவாக மாறும். அதற்காக தான் கையில பெனஞ்சு சாப்பிடணுங்கிறது. இதான் அம்மா கையில பெனஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா, ஏன்னா கையில இருக்கிற காந்தமும் சேர்ந்து வருது. அப்ப கீழ தரையில உட்கார்ந்து ஒரு மேட்ட போட்டு கம்பல்சரி தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடணும். டைனிங் டேபிள் வேண்டாம். நின்னுட்டு சாப்பிடுறது வேண்டாம். சோஃபால உட்கார்ந்துட்டு சாப்பிடுறது வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் தயவு செய்து நீங்க இன்னையோடயே நிறுத்தணும். யார் என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. அடுத்தவன் 1000 பேசிட்டே இருப்பான். நாம தான் சாகணும். அவங்க என்ன நெனச்சுக்குவாங்க, இவங்க என்ன நெனச்சுக்குவாங்க. ஆழியார் போனாலே நான் மேல வந்து டைனிங் டேபிள்ல கீழ உட்கார்ந்து சாப்பிடுவேன். எல்லாரும் ஒரு மாரி பார்ப்பாங்க சிலர். பார்த்தா பார்த்துட்டு போங்க. சேர கண்டுபிடிச்சது நமக்காக அல்ல. சரிதானுங்களா? முடியாதவங்களுக்காக கண்டுபிடிச்சாங்க. ஃபாரினர்ஸ் தரையில உட்கார முடியாதுன்னு கண்டுபிடிச்சு வச்சான். நாம் அதையே ஃபாலோ பண்ணணும்னு ஒண்ணும் அவசியம் எல்லாம் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அப்ப நீங்க கீழ உட்கார்ந்து சாப்பிடலாம். நீங்க அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? அப்படி நீங்க கீழ உட்கார்ந்து சாப்பிட்டு இன்னைக்கு மூட்டு வலியே வந்திருக்காது நமக்கு. நம்ம எல்லாத்துக்குமே சொஃபஸ்டிகேஷனா போய் இன்னைக்கு உட்காரவே முடியல நெறைய பேருக்கு. சரிதானுங்களா? இதெல்லாம் நோய்க்கான மிகப்பெரிய அறிகுறி. அப்ப கீழ அமர்ந்து சாப்பிடணும். தட்டு கீழ தான் வச்சுக்கணும். தட்ட மடியில வச்சுட்டு சாப்பிடுற நெறைய பேர் வழிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப கால மடக்கிட்டு ஏன் சாப்பிடணும்? கால தொங்க போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா, உங்க சக்தி எல்லாம் எங்க போயிரும்? உங்க ரத்த ஓட்டம் எல்லாம் எங்க போயிரும்? இடுப்பு கீழ போயிரும். இப்ப கால குறுக்கிட்டீங்கன்னா, ரத்த ஓட்டம் அங்க ஸ்டாப் ஆயிரும். அப்ப உடம்போட மிக முக்கியமான உறுப்பு எதுங்க? சிறுநீரகம், கணையம், நுரையீரலு இதெல்லாமே எங்க இருக்கு? இடுப்புல மேல இருக்கு. அப்ப இந்த பகுதிக்கு அதிகமா நிக்கும். கால மடக்கி உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா. அப்ப அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டைஜஷன் ஜீரண சக்திங்கிறது நல்லா நடக்கும். அதனாலதான் கீழ உட்கார்ந்துட்டு சாப்பிட சொன்னாங்க. இன்னும் குமிஞ்சு நீங்க சாப்பிடுறப்ப வயிற்று உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்கும். வயிற்று குடல் பகுதி எல்லாம் நல்லா வேலை செய்யும். டைஜஷன் நல்லா நடக்கும். சரிதானுங்களா? அப்ப சாப்பிடுறப்ப கீழ தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணி. சரிங்களா? ரைட்டு. சிலரு குளிச்சுட்டு சாப்பிடலாமா? சாப்பிட்டு குளிக்கலாமா? நீங்க குளிச்சீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். சரிங்களா? ஏன்னா, நீங்க குளிக்கிறப்போ உடம்போட தட்பவெப்பநிலை மாறிரும். அது சீராகணும்னா 1/2 மணி நேரம் ஆகணும். 1/2 மணி நேரத்துலருந்து 3/4 மணி நேரம் தள்ளி நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? ஆனா குளிச்சோனே பயங்கர பசியா இருக்கு. பயங்கர பசியா இருக்கு. அப்படி இருக்காது ஆக்சுவலா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சாப்பிடலாம். ஒண்ணும் தப்பில்ல. குறைஞ்ச ஒரு 15 நிமிஷமாவது தள்ளி சாப்பிடணும். 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுறது நல்லது. ஆனா, குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சாவது ஏன்னா காலையில நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வேலைக்கு போற அவசரத்துல. காலையில எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு டாய்லெட் போவாங்க, பல்லு விளக்குவாங்க, குளிப்பாங்க, நேரா வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க, ஓடிருவாங்க. குளிச்சுட்டு வந்தோனே ட்ரெஸ்ஸ போட்டோனே முதல் வேலை சாப்பிடுறது. இது தப்பான வழிமுறை. சரிதாங்களா? குளிச்ச உடனே சாப்பிடக்கூடாது. ஜீரணம் ப்ராப்பரா ஆகாது. ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த உடலோட வெப்பநிலை இருக்கு இல்லையா? 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது நாம குளிக்கிறப்ப அது முன்ன பின்ன ஆகும். அப்ப உடல் வந்து அதை சரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். சரிங்களா? அது ஒரு காரணம். அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிலர் குளிச்சிருவாங்க. சிலருக்கு அப்படி பழக்கமே இருக்கும். பலருக்கு இருக்காது, சிலருக்கு இருக்கும். நானும் ஆழியார் போறப்ப கூட மத்தியானம் மங்கி ஃபால்ஸ் போய் குளிக்கிறதுக்கு போறோமாம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருவாங்க. நான் சொல்லுவேன், "ஏங்க வந்து சாப்பிடலாம்ல." "இல்ல சாப்பாடு தீர்ந்து போயிரும்ல" அப்படிம்பாங்க. அப்ப நீங்க சாப்பிட்டுட்டீங்க. சாப்பிட்ட உடனே டைஜெஷன் ப்ராசஸ் எடுத்துருச்சு உங்க உடம்பு. உடம்புக்குள்ள உஷ்ணத்த இன்கிரீஸ் பண்ணி ஜீரணம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க போய் மங்கி ஃபால்ஸ்ல குளுன்னு குளிச்சீங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிற ஹீட் எல்லாம் வெளிய போயிரும். டைஜெஷன் கொலாப்ஸ் ஆயிரும்.
உங்க உடலினுடைய வெப்பத்தை சமன்படுத்துறதுக்கே அந்த சக்தி செலவாயிரும், ஜீரணம் ஆகாது. இப்ப ஜீரண கோளாறு நடக்கும். அப்ப குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ் சாப்பிட்றீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ் குளிக்க கூடாது. மதியானம் நான் சாப்பிட்டேன், மங்கி ஃபால்ஸ் போலாமா? ஆமா. 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 5 மணிக்கு போய் குளிக்கலாம். இல்ல அப்படின்னா போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க. சரியாங்களா? அப்ப கண்டிப்பாக இந்த சாப்பிட்ட உடனே குளிக்கிற பழக்கம்ங்கிறது இருக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே மழையில நனையிறது, புரியுதா? இதுவுமே குளிக்கிறதுக்கு சமமான விஷயம் தானே. சாப்பிட்ட உடனே நீங்க போய் மழையில நனைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா டைஜஷனுக்கு ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா? ரைட். ஏப்ப வர்றதை பத்தி சொல்லிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி தாய்மார்கள் குழந்தையெல்லாம் வச்சிருக்கிறவங்க, உங்க குழந்தை கூட நீங்க சேர்ந்து சாப்பிடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க குழந்தை கூட உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டைஜஷன் ப்ராப்பரா ஆகாது. குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதாங்களா? நீங்க சாப்பிட்றப்ப கவனம் அங்கேயும் இங்கேயும் இருக்கும். குழந்தைய திட்டிட்டு இருப்பீங்க. சரிதாங்களா? ஏதாவது டென்ஷன் ஆவீங்க. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி குழந்தைக்கு ஊட்டுறதெல்லாம் நீங்க வாயில போடுவீங்க. இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அதனால குழந்தைகளோட உட்கார்ந்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மிச்சமானது மீதியானது சாப்பிடணும்னு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. குறிப்பா பெண்கள், நீங்க ஏதோ குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன், தியாகம் பண்றேன்னு எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை யாரும் பின்னாடி வந்து பார்க்க மாட்டாங்க. இப்பவே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. உங்களை நீங்க தான் பார்த்துக்கணும். அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். சரிதானுங்களா? அதுக்கு தான் இறைவன் 6 அறிவு கொடுத்துருக்கான். நான் உனக்காக இவ்வளவு பார்த்தேன், அவளுக்காக இவ்வளவு பார்த்தேன், இவளுக்காக உன்னை யாரு பார்க்க சொன்னான்னு தான் கடைசியா வரும் கேள்வி. அதனால பார்க்க வேண்டாம்னு சொல்லல, உங்களை பார்க்காம இருக்காதீங்கன்னு சொல்றேன். முதல் ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுங்கன்ற. நீங்க நல்லா இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். அதை நம்புறீங்களா இல்லையா? சரியானுங்களா? அப்ப முதல்ல தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் எல்லாமே. குடும்பம் அப்படித்தான். மகரிஷி தனக்கான கடமையில முதல்ல தான் ஃபர்ஸ்ட் வைக்காது. அப்புறம் தான் குடும்பம், சுற்ற, ஊர், உலகம். அப்ப உங்களுக்கான கடமை, உங்களுக்கான உணவை நீங்க நல்லா சாப்பிடுங்க. பத்தாம செய்யாதீங்க. எச்சா போச்சுன்னா மிச்சமாச்சுன்னு திங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அளவா சத்தானதை சுத்தமானதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. அதுல முடப்படாதீங்க. சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறதுல நிறைய பெண்களுக்கு ஒரு மொடை இருக்கு. அது எப்படிதான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. அது ஒரு தெய்வீகமான செயல்னு ஏன் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க? சோத்த ஆக்குறதுன்னு அப்படியே வெறுப்புலயே நிறைய பேர் இருக்கிறோம். எப்படா கடைக்கு போலாம், எப்படா லீவ் விடலாம், எப்படா யாராச்சும் செஞ்சு கொடுப்பாங்க, அப்படி எதுக்கு நினைக்கிறீங்க? சரிதாங்களா? இது உங்களுக்கு நீங்களே வந்து கொடுத்துக்கிற ஒரு தவறான ஒரு செய்தி உங்க மனசுல. அப்ப உணவு 10 பேருக்கு சாப்பாடு போடுற விஷயம், 4 பேருக்கு சாப்பாடு போடுற விஷயம் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சந்தோஷமா செய்யுங்க. ஏன் மகிழ்ச்சியா செய்யுங்க, ரசிச்சு செய்யுங்க, உணர்ந்து செய்யுங்க. அதுவே தியானமா மாறும். நீங்க சாப்பிட்றதையே தியானமா மாத்த முடியும், சாப்பாடு செய்யறதையே. புரியுதா இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். அதுக்கப்புறம் சாப்பிட்ற உணவுல இந்த 6 சுவைகள் அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அக்குபஞ்சர்ல இருந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சுவையும் 6 சுவையும் உடம்புக்குள்ள இருக்கிற 2 ராஜ உறுப்புகளை கட்டுப்படுத்துதுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். சரிதானுங்களா? அது சுவையை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு நாள் ஆயிரும். நீங்க அது நிறைய இப்போ ஐயா பேசிட்டு இருக்காரு. சரிதானுங்களா? அவர் பேசுறப்பவே சொல்றாரு, இந்த சக்தி எல்லாம் நமக்கு வரணும்னா இந்த சுவையெல்லாம் வரணும் அப்படின்னு நன்மணியாம் பேசியிருக்காங்க. இப்ப அக்கு பஞ்சர்லயும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரிதானுங்களா? அப்ப இதெல்லாமே என்னன்னா ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறுப்புகளை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உறுப்புகள் சரியா இயங்கினா தான் உடல் நல்லா இருக்கும். அப்ப அந்த 6 சுவையுமே நம்ம உடம்புக்கு தேவை. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு, காரம். இதுல இந்த உப்பு, புளி, காரம் எப்படி இருந்தாலும் வந்துடும். உப்பை போட்டுருவோம், புளியை போட்டுருவோம், காரத்தை சாப்பிட்டுருவோம். கடைசிக்கு இனிப்பு கூட ஏதோ ஒரு விதத்துல வந்துடும். ஆனா கசப்பையும் துவர்ப்பையும் நாம சேர்த்து கொள்வதே இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்கணும். வேற வழியில் டெய்லியும் கசப்பு சுவர்ப்பை யார் சேர்த்துறா? பாவக்காய் வாரத்துல ஒரு நாள் செய்வீங்க இல்லையா? அதே மாதிரி துவர்ப்புக்கு வாழைக்காயோ வாழைப்பூவோ
சரிதாங்களா? மாதுளம்பழமோ ஏதாவது ஒண்ணு அதிகமா சேர்த்துறது இல்ல. ரேர் தான் அது எல்லாமே. அப்ப கசப்பு, துவர்ப்பு 2 மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு, அத மட்டும் நீங்க ப்ராப்பரா சேர்த்துட்டு வந்தாலே உடம்புல பல நோய்கள் குணமாகும். சரிதானுங்களா? ரைட். அப்ப 6 சுவை உணவு நிச்சயமாக சேர்த்த வேண்டும். அதுலயும் ரொம்ப முக்கியம் எதுன்னா, இனிப்பு ஃபர்ஸ்ட்டா இருக்கணும். இனிப்புனா உடனே அஸ்கா சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைன்னு இறங்கிராதீங்க. நான் அது தவிர்க்க வேண்டியதுல நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். சரிதானுங்களா? தவிர்க்க வேண்டியதுல பெரிய விஷயம் இருக்கு. அப்ப 6 சுவையும் வச்சு சாப்பிடுங்க தயவு செய்து. அதுக்கு இல்லாட்டி இந்த வெந்தயத்த ஏதாவது ஒரு 2 போட்டு வாயில போட்டு மென்னுக்கலாம் கசப்புக்கு. சரிதாங்களா? சும்மா ஒரு 4 வெந்தயத்த மட்டும் ஏதோ ஒரு நேரத்துல போட்டு மென்னுனீங்கன்னா, நாக்குல அந்த கசப்பு சுவை நல்லா வந்தா போதும். சரியா? அதே மாரி துவர்ப்புக்கு ஏதாவது நீங்க வச்சுக்கோங்க. ரைட். நெல்லிக்காய் எல்லாம் அறுசுவையும் இருக்கிற ஒரு பொருள். அறுசுவையும் இருக்கிறது நெல்லிக்காய், தேனு இதுல எல்லாமே 6 சுவையுமே இருக்கு. அதை நீங்க சாப்பிட்டாலும் ஓகே. சரிங்களா? இதுலலாம் நீங்க கவனமா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சுவையும் கண்ண மூடி, வாய மூடி சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா? கண்ண மூடி அப்படியே ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடணும். ஏதோ ஒரு படத்துல கேடி அப்படின்னு நெனைக்கிறேன். அ ஒரு தாத்தாவும், ஒரு பேரனும், ஒரு பையனும் நடிச்சிருப்பாங்க. நல்ல படம். சூப்பரான படம். கேடி கருப்பையா, கருப்புசாமியா அவர் பேரு. அதுல அவர் பிரியாணி சாப்பிடுவாரு பாருங்க. ஒரு கடையில உட்கார்ந்து. அதைய பார்த்து அந்த கடையே பயங்கர ஃபேமஸ் ஆயிரும். அப்புறம் இவருக்கு ஒரு கமிஷன் குடுப்பாங்க. அது மாதிரி நம்ம கிடைக்கிற சாப்பாடு நல்லா ரசிச்சு, ருசிச்சு நல்லா சாப்பிடணும். சரிதாங்களா? ஏதோ அரக்க பறக்க வாயில போட்டு என்ன சாப்பிட்டோன்னே தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கிற மாரி இருக்கு. சரிதானுங்களா? அதே மாரி உங்க உடம்பு கேட்கறத சாப்பிடுங்க. மனசு கேட்கறது இல்ல. மறுபடியும் சொல்றேன். உங்க உடம்பு கேட்கறத சாப்பிடுங்க. உடம்பு கரெக்ட்டா கேட்கும். வெயில்ல போனீங்கன்னா, ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கலான்னு கேட்கும். இளநீ குடுக்கணும் அப்ப. சரிங்களா? பதனி குடுக்கலாம். ஐஸ் வாங்கி குடுக்காதீங்க. அதே மாதிரி குளிரா போறப்ப சூடா ஏதாவது குடிக்கலான்னு கேட்கும். சிலருக்கு இனிப்பு சாப்பிடலான்னு இருக்கும். சிலருக்கு காரம் சாப்பிடலான்னு இருக்கும். சிலருக்கு புளிப்பு சாப்பிடலான்னு இருக்கும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, உங்க உறுப்பு கேட்கும். நான் அடிக்கடி சொல்றது இதுதான். கன்சீவா இருக்கிற பெண்களுக்கு புளிப்பு சாப்பிடலான்னு தோணும். தோணுமா? தோணாதா? பயங்கரமா தோணும். அப்படி புளிப்பு சாப்பிடுவாங்க. ஏன்னா லிவர் பயங்கர ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. குழந்தை உற்பத்தி செய்யறப்ப, குழந்தை உள்ள மேனுஃபேக்சர் ஆகுறப்ப லிவர் பயங்கரமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப அது என்ன கேட்கும்? அது புளிப்புக்கான விஷயத்த உள்ள டேக் எடுக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் உள்ள எடுத்துக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இனிப்பு கேக்குது அப்படின்னா, உங்க இரைப்பையும் மண்ணீரல் என்னங்க? இரைப்பையும் மண்ணீரல் ஜீரணம் ஆகணும் அப்படின்னா இனிப்பு போகணும். அப்பதான் மண்ணீரல் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இரைப்பை நல்லா வேலை செய்யும். அதனாலதான் முதல் உணவா எதை எடுத்துக்க சொன்னாங்க? இனிப்பை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரிதானுங்களா? அப்ப இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு உறுப்புக்கும் இது இருக்கு. நீங்க நல்லா அ சுவையை நல்லா உணர்ந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, மிக அற்புதமா இருக்கும். சரிங்களா? ரைட். அப்புறம் டைம் என்னாச்சு? 28 ஆச்சு. ஆ இன்னும் நெறைய இருக்கு. உணவ பத்தி இன்னொரு செஷனே வச்சுக்கலாம். குறிப்பா கடையில சாப்பிடுறத கண்டிப்பா நிறுத்தணும். ஏன்னா கடையில அவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா, லாப நோக்கம் தான் இருக்கு. நீங்க எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் லாப நோக்கம் தான் இருக்கு. 100ல 1000ல 1ஓ 2ஓ ஏதோ உண்மைன்னு இருக்கலாம். மேக்ஸிமம் லாபம். நாமளே அப்படித்தான் இருக்கிறோம். ஆக்சுவலா நான் கடைக்காரங்கள தப்பே சொல்ல மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா, கடைக்காரங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். போறவங்க எல்லாருமே எனக்கு நார்மல் டேஸ்ட்டா இருந்தா போதும்ன்னு கேட்டு பாருங்க. அவங்க நார்மல் டேஸ்ட்ல போட்டு குடுக்கறதுக்கு தயார். நீங்க பக்கத்து கடையில நல்லா சமைப்பாங்க. நார்மல் டேஸ்ட்டா இருக்கும். சரிதாங்களா? சோடா உப்பு, அஜினோமோட்டோ எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா, சமையல் டேஸ்ட்டா இருக்காது. புரியுதா இல்லைங்களா? ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நாம அதை விட்டுருவோமா? சரிங்க நீங்க இப்படியே சமைச்சு குடுங்கன்னா சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒரு சோறா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு நீங்க போமாட்டீங்க. பக்கத்து கடையில எல்லாத்தையும் போட்டு தட்டி தூக்கி அப்படியே டேஸ்ட் அப்படியே அல்ற மாரி வச்சிருப்பான். நீங்க போய் அதை தின்னுட்டு, அண்ணா சூப்பரா இருக்குண்ணான்னு சொல்லிட்டு,
10 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு வருவீங்க, வாயு வயிறெல்லாம் வெந்து போயிடும், நோய் வந்து. சரி, அப்ப நாம தான் இது பண்றோம், வேற யாரு தூண்டுறா? நம்ம தான் தூண்டுறோம். சரிங்களா? சக்கரை கருப்பா இருந்தா வாங்கல, வெள்ளையா இருந்தா வாங்கணும். அதனால வெள்ளை சக்கரை வந்தது. வாங்குறது யாரு? புரியுதா இல்லைங்களா? அப்ப மக்கள் மாறாம எதுவுமே மாறாது. வீட்டுல சரிங்களா, அது திட்டுறாங்களோ என்னவோ, அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. ஆனா கடையில இருக்கிற அளவு கொடுமை வீட்டுல இருக்காது. வீட்டுல சாப்பிட்டு உங்களுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பெருசா வந்துடாது. இந்த உணவுப் பொருள் ஏதாவது பிரச்சனை இருந்தா வரலாமே தவிர, மற்றபடி சமைக்கிறவங்களால, அம்மாவாலேயோ அக்காவாலேயோ மனைவியாலேயோ உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பும் வந்துடாது. சரிங்களா? அப்ப முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல நீங்க உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. கடையில போய் கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. சரிங்களா? அடுத்த வகுப்புல நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி ஒரு பெரிய பட்டியலே பார்க்கணும். ஏன்னா எதை சாப்பிடணும் அப்படிங்கறத விட எதை சாப்பிடக்கூடாதுன்னு முதல்ல நமக்கு தெளிவா தெரியும். ஆனா இன்னைக்கு உலகத்துல அதை பத்தின அவேர்னஸே கிடையாது. எது பேப்பர்ல வருதோ, டிவில வருதோ, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாங்க, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன கண்டென்ட்ல அது ஆயிருக்கு, யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. நான் அடிக்கடி கேட்பேன், உங்க தொழில் இருக்கிற அறிவு நீங்க சாப்பிடுற உணவுல இருக்குதான்னு கேட்டா இல்ல யாருக்குமே. புரியுதா இல்லைங்களா? ஒரு செங்கல் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு இந்த நூடுல்ஸ் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அதை பத்தி நாலேஜ் இல்ல. அப்ப அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னே தெரியாது. அதை வாங்கி சாப்பிடுறோம். அது எதனால் ஆயிருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. சோயா பீன்ஸ் எதனால ஆயிருக்குன்னு தெரியுமா? அப்பளம் எதனால ஆயிருக்குன்னு தெரியுமா? நூடுல்ஸ் எதனால ஆயிருக்குன்னு தெரியுமா? சேமியா எதனால ஆயிருக்குன்னு தெரியுமா? மைதா மாவு எதிலிருந்து உருவாக்குறாங்கன்னு தெரியுமா? அஸ்கா சர்க்கரை எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற நான்வெஜ் உருவாகக்கூடிய விதங்கள் எல்லாம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. வாங்கி வாய்க்கு ருசியா இருந்தா நப்பிக்க வேண்டியதுதான். பொதுவா மக்களோட பழக்கம். அப்ப இதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுடையந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.